ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க டிராமாவோட ஃபைனல் பார்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஹீரோயின் தான் எல்லாத்தையும் சொதப்பிடுறா இல்லையா, அதனால என்ன சமாளிக்கிறானா, அவருக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு, உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட வேற போயிருக்காரா, அதனாலதான் அவரோட வாய்ஸ் அப்படி இருக்கு, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரி சரி, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க, நான் அவரை பாக்குறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்றா அப்படின்னு நல்லாவே 2 பேருக்கும் தெரியுது. வேக வேகமா அங்க இருந்து எழுந்து ஓடிடுறா. நல்லாவே தெரியுது நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்ற அப்படின்னு சொல்லி பின்னாடியே போய் ஹீரோ கேக்குறான். ஹீரோயினுக்கு மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேல எதையும் மாத்தி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா உண்மைதான், நான் பொய் தான் சொல்றேன், உன்னை விட்டு தள்ளி போகணுன்றதுக்காக தான் பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. இப்ப நான் உன்னை என்ன பண்ணிட்டேன், எதுக்காக நீ என்கிட்ட இருந்து ஓடி ஓடி ஒளியிற அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் சைலண்டா இருக்காளா, நீ முதல்ல கார்ல ஏறு, அதுக்கப்புறமா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ செம்ம கடுப்புல இருக்கான்றது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறம் உடனே ஹீரோ என்ன கேக்குறான் அப்படின்னா, இப்ப ஒரே ஒரு ரீசன் மட்டும் சொல்லிட்டு போயிடு, எதுக்காக நீ என்கிட்ட பொய் சொல்ற, ஓடி ஒளியிற, என்னை பார்த்தாவே அவாய்ட் பண்ற, எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, ஆல்ரெடி நான் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன், எனக்கு உன்னை போர் அடிச்சிடுச்சு, அதனாலதான் நான் உன்னை அவாய்ட் பண்றேன், இதுக்கப்புறம் நான் புதுசா ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு பாக்குறேன், வேற யாருக்குன்னா ரிலேஷன்ஷிப்ல இருக்க போறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. உடனே அவன் கான்ல என்ன சொல்றானா, இன்னும் எனக்கு உன்னை போர் அடிக்கல, நான் எப்போ போர் அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்றனோ, நான் எப்ப டயர்ட் ஆகுறனோ இந்த ரிலேஷன்ஷிப்ல, அது வரைக்கும் நீ என் கூட இருந்துதான் ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு நீ சொல்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, நீ என் கூட என் வீட்டுக்கு வரணும், இன்னைக்கு நைட்டு என் கூட தான் தாங்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினும் சரி ஓகே, அப்ப உனக்கு நான் போர் அடிச்சிடுவேன்ல அப்படின்னு கேக்குறா. கண்டிப்பா, நான் போர் அடிக்குதுன்னு சொல்ற வரைக்கும் நீ இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினை பொறுத்த வரைக்கும், எதுக்காக நீ இன்னமும் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கணும், நீ நினைச்சேன்னா உனக்கு இதுக்கப்புறம் எத்தனையோ லைஃப் புதுசா அமையும், ஆனா நீ எதுக்காக இப்படி முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு ஏன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு உன்னை போர் அடிச்சிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட் அங்கேயே ஹீரோ கூடியதான் ஹீரோயின் இருக்கா. காலையில எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போது எவ்வளவு நேரமா நீ தூங்கிக்கிட்டே இருக்க தெரியுமா, உன்னோட போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அவசர அவசரமா போனை எடுத்து பாக்குறா. அப்புறம் தான் தெரியுது, ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்து மிஸ் கால் பண்ணிருக்கா குழந்தைக்காக. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. ஹீரோயின் எமர்ஜென்சியா நான் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாளா. ஆனா ஹீரோ விட மாட்டான். ஏன் இன்னைக்கும் என் கூட இரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா கண்டிப்பா ஹீரோயின் நான் போயே ஆகணும், தயவு செஞ்சு இதுக்கு மேல விளையாடாத அப்படின்னு சொல்லிடுறா. ஏதோ எனக்கு டவுட்டாவே இருக்கு, நீ வீட்டுல எதனா ஒளிச்சு வச்சிட்டு இருக்கியா எனக்கு தெரியாம, நீ எதனா போய் சொல்றியா என்கிட்ட, பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கியா வீட்டுல அப்படின்னு சொல்லி கேக்குறான். போட்டு போட்டுன்னு ஒண்ணு வைக்கிறான் அவனை. அப்பவும் அவன் டிராப் பண்ண வரானா. அந்த டைமுக்கு கூட என்ன சொல்றான் அப்படின்னா, நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும், நாளைக்கு காலையிலயும் நான் உன்னை பிக்கப் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துருவேன், ஆனா என்னன்னா எனக்கு இந்த இடம் பிடிக்கவே இல்லை, பேசாம இந்த இடத்த காலி பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு என் கூடயே இறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு இந்த இடம் தான் கம்ஃபர்ட்டா இருக்கு, அதெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. போகும்போதே ஃப்ரெண்டுக்காரி, ஏண்டி நைட்டு பூரா என்னடி பண்ண, குழந்தை அழுதுகிட்டே இருந்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அப்படியே பேசி சிரிச்சு மழுப்பிக்கிட்டே இருக்கா ஹீரோயின். பார்த்தா அவ கழுத்துல இருக்க காயத்தை பாத்துடுறா. அடி பாவி, நைட்டு பூரா நீ இந்த சேட்டை தான் பண்ணியா புள்ளைய விட்டுட்டு போய் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லடி, இந்த வேலையெல்லாம் பண்ற, பட் ஆனா அவனை டேட் பண்ண மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன், லவ் பண்ண மாட்டேன்னு சொல்ற, எதுக்குதான் நீ இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இது பார், தயவு செஞ்சு கத்தாத, இது என்னோட பர்சனல் விஷயம், நான் அவனை கண்டிப்பா டேட் பண்ணவும் முடியாது, கல்யாணம் பண்ணவும் முடியாது, எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, நான் என்ன பண்ணுவேன், எவ்வளவு நாள் தான் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. சண்டே கூட இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு வந்துடுறான் வேலை செய்யறதுக்கு. ஹீரோயினுக்கே ஷாக்கிங்கா இருக்கு, என்னதான் நடக்குதுன்ற மாதிரி. பார்த்தா இவனுக்கும் இந்த குட்டி பையனுக்கும் பாண்டிங் ரொம்ப நல்லா ஆயிடுச்சு, அதனாலதான் இவங்க 2 பேரும் எனி டைம் ஒன்னாவே இருக்காங்க போல. ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கு சந்தோஷம்தான், அவனுக்கு ஒரு கம்பெனி நீ இருக்கிறதுனால எனக்கு எந்த வகையிலயும் டிஸ்டர்பே ஆகாது அப்படின்னு சொல்றா. சோ சண்டேவுமே இந்த பையன் ஹீரோயின் வீட்டுல வேலை செய்யறான். அதே நேரத்துக்கு ஹீரோ மெசேஜ் அனுப்புறான், இன்னைக்கு நீ ஃப்ரீயா தானே இருப்ப, சண்டே தானே, நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆனா ஹீரோயின் இல்ல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. இந்த காலேஜ் பையன் இருக்கான் இல்லையா, வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது பேக மறந்துட்டு போயிடுறான். நீ உன் பேக மறந்துட்டே போயிட்ட அப்படின்னு போன் பண்றா. நான் கீழே தான் இருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு தர முடியுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப ஹீரோ இன்னும் பேக் எடுத்துட்டு போறா.
ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோ கரெக்டா அந்த இடத்துக்கு வரானா, அப்பதான் ஹீரோயின் பேக் எடுத்துட்டு வந்து இந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுக்குறா. இது ஹீரோ பாத்துறான். பார்த்த உடனே இவனுக்கு செம்மையா வந்து கடுப்பாயிடுது. அடியே என்ன பார்க்க வாடின்னு சொன்னா வேலை இருக்குன்னு சொன்னேன், ஆனா இவன் கிட்ட இங்க கொஞ்சிக்கிட்டு இருக்கியா, பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து ஏன்னோ புருஷனை வழி அனுப்புற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருது. இப்பதான் ஹீரோயின் வந்து ஹீரோவை பாக்குறா. பார்த்த உடனே நீ இதுக்காக இங்க வந்த அப்படின்னு கேக்குறா. ஆமா, நான் உனக்கு டிஸ்டர்பா இருப்பேன்ல, எனக்கு நல்லாவே புரியுது. இப்பதான் எனக்கு புரியுது எதுக்காக நீ வந்து என்ன உன்னை வீட்டுக்கும் கூப்பிட மாட்ற, நீயும் வந்துட்டு எந்த நேரமும் பிஸியா இருக்க அப்படின்னு எனக்கு இப்பதான் புரியுது. உனக்கு சின்ன வயசு காதலன்னு இருக்கானோ அப்படின்னு கேக்குறான். சேச்சா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, நீ தப்பா நினைக்காத. அவன் சின்ன பையன், காலேஜ் படிக்கிற பையன் அப்படின்னு சொல்லும் போது அப்ப கரெக்டா என்ன நடக்குது, உனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம், நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு கரெக்டா ரீசன் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கா. ஹீரோ செம கடுப்பாயி அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் ஏதோ ரீசன்காக ரொம்ப அப்செட்டா இருக்கா அப்படின்றது குழந்தைக்கு நல்லாவே புரியுது. அவன் வந்துட்டு மம்மி நான் இருக்கேன், உங்களுக்கு எனிமி யாரு இருந்தாலும் சொல்லுங்க, நான் அடிச்சு போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட மறுநாள் ஹீரோயின் ஆபீஸ்க்கு போறாளா. ஆனா ஹீரோ வந்து இன்னமும் கொஞ்சமும் சரியான பாடியில செம்ம கோவத்துல இருக்கான். எல்லார்கிட்டயும் கத்திக்கிட்டு முறைச்சுக்கிட்டே இருக்கான். எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது, ஐயோ இவன் ஏன்டா இவ்வளவு டென்ஷனா இருக்கான் அப்படின்னு. மீட்டிங் அப்ப ஹீரோயின் காஃபி எடுத்துட்டு வந்து வைக்கிறா. இவன் வந்துட்டு ஹீரோயின் காஃபி எடுத்துட்டு வர்றதை குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கையில தட்டி விடுறான். அது அவன் கையிலேயே ஃபுல்லா சூடா ஊத்திக்குது. ஐயோ இவர் ஏன் இவ்வளவு டெரரா இருக்காரு, இவர் இவ்வளவு கோவமா இருந்து நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாறி மாறி பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ என்னடா பண்றது, இவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு குழப்பமாயிடுது. இப்பதான் சோஃபியான்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இது யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ கம்பெனி வச்சுட்டு இருக்கான் இல்லையா, அந்த கம்பெனியோட பார்ட்னரோட பொண்ணு. இப்பதான் வந்துட்டு எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்து இவங்க சோஃபியா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கும் ஹீரோக்கு வந்தா கூடிய சீக்கிரம் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போறாங்களாம். அவங்க அப்பா வந்து எல்லார்கிட்டயும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காராம், ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எல்லாரும் லஞ்ச் டைம்ல சாப்பிட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவும் சோஃபியாவும் அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாரும் பாரு அவங்க பேர் எவ்வளவு அழகா இருக்கு, ரெண்டு பேரும் செம்ம கியூட்டா இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கோவப்படுறதா, ஃபீல் பண்றதா, ஜெலஸ் ஆகுறதான்னு தெரியல. நம்ம நிமிர்ந்து பார்த்தா தானே, நிமிரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ தட்டோட தட்டா பொதிஞ்சு போயிட்டா. ஹீரோவே பக்கத்துல வந்து நின்னுட்டு அங்க எதுனா பள்ளம் தோண்டி எங்கன்னா தப்பிச்சு போக போறியா என்ன, எதுக்காக நீ வந்துட்டு தட்டுக்குள்ள ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். பயந்து போய் எழுந்து நின்னுறா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா என்னோட ரூம்க்கு வா, சில ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறான். ஹீரோ இன்னும் நேரம் ரூம்க்கு போயிடுறா. என்ன ஆச்சு, என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்கும் போது உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாதா, பாஸோட கையில சுடு சுடு டீயை எடுத்துட்டு வந்து ஊத்துனேன், அவனுக்கு என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு கூட உனக்கு கவலையே இல்லை, நீ என்னை பத்தி கொஞ்சமும் கவலையே படலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் அங்கேயே மருந்து இருக்க எடுத்து வேக வேகமா போட்டு விடுறா. நான் வந்துடணும்னு தான் நினைச்சேன், ஆனா இன்னும் நீ கோவப்பட்டு எதனா பண்ண போறியோ, உன்னையே காயப்படுத்திப்பியோன்னு எனக்கு பயமா இருந்தது, அதனாலதான் நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்றா. எல்லாமே ஓகே, எனக்கு வந்துட்டு உன்கிட்ட வந்து முதல்ல நீ என் மேலே பாசமாக இருந்ததுக்கும் இப்போக்கும் வித்தியாசமே தெரியல, ஆனால் நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற, அதை தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயினை எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நான் வீட்டு வேலைக்கு தான் வந்துட்டு ஆள் தேடினேன், நான் என்ன பண்ணுறது, அந்த பையன் வந்து நின்றுட்டான், அவன் வந்துட்டு ஒரு அனாதனும், அவன் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு கண்டிப்பாக அவனுக்கு வேலை வேணும்னு என்கிட்ட சொல்லும் போது என்னால் வந்து அவனை நோ சொல்லவே முடியல, நான் எதனா ஆன்டி வருவாங்க இல்லைனா லேடிஸ் வருவாங்கன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு இது புரிய வந்துடுது. எதுக்கு மேலே நீ நம்பாட்டி போ அப்படின்னு சொல்றா. உடனே அவன் என்ன சொல்றான்னா, நான் நம்பலன்னு யார் சொன்னா, நான் நம்புறேன், எனக்கு வந்து உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ ஏதோ சில விஷயத்த மறைக்கிற, அதை சொல்லு அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, இது ஆஃபீஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. அப்படியெல்லாம் என்னால உன்னை விட்டுற முடியாது, கண்டிப்பா யாருன்னா வந்து பாத்துருவாங்க, நான் உன்னை கிஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிஸ் பண்றான். அதே நேரத்துக்கு கரெக்டா அவன் சொன்ன மாதிரி யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. அப்போ இவனே குரல் கொடுக்குறான், யாரா இருந்தாலும் மீட்டிங் ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க, நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். பார்த்தா சோஃபியா தான் கதவை தட்டியிருக்கா. ஹீரோயினையும் கூட்டிக்கிட்டே வந்து போறான் நேரா. அப்ப வந்து அவ எதுக்காக வேலையா வந்தாலோ அந்த வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட சப்மிட் பண்றா. அப்ப ஹீரோயினை இவ ஊத்து கவனிக்கிறா. நான் பார்த்துட்டேன் பரவாயில்ல, ஆனா மத்தவங்களும் பார்த்துட்டு போறாங்க, கொஞ்சம் லிப்ஸ்டிக் எல்லாம் கலைஞ்சிருக்கு, அது எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறா. எதனால நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, என் மானமே போச்சு அப்படின்னு கத்துறா. எல்லாருக்கும் தெரியட்டும், உன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் மறைச்செல்லாம் வைக்க மாட்டேன், எனக்கு யாருக்கு தெரிஞ்சாலுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றான். அதுக்குன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்றா. தெரியட்டும், தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ.
அதுக்குள்ள பார்த்தா ஹீரோவும் சோஃபியாவும் டேட் பண்றாங்க. அவங்க 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அது இதுன்னு சொல்லிட்டு இவங்க ஆஃபீஸோட சேட் ரூம்ல பயங்கரமா எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாம் படிக்கும் போது வெறுப்பாகுது. ஹீரோவுக்கு பயங்கரமான டவுட்டு. அவ என் கூட ஸ்டே பண்றா, எல்லாம் பண்றா, ஆனா லவ்வும் பண்ண மாட்டேன், கல்யாணமும் பண்ண மாட்டேன்னு சொல்ல அடம் பிடிக்கிறான்னு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும் போது ஃப்ரெண்டு கண்டிப்பா இது ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், அவளை யாருன்னா மிரட்டுறாங்களா, அவளை யாருன்னா எதுனா பிளாக்மெயில் பண்ணுறாங்களான்னு சொல்லி விசாரி அப்படின்னு சொல்கிறான். அதோட மறுநாள் ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுக்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் அவனே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கான். அதை எல்லாத்தையும் போட்டு காட்டு அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் அதையுமே வாங்கிக்கிறா, இதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. இவளுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக இவன் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறா அப்படின்னு இவன் ரொம்ப குழப்பத்தில் இருக்கான். ஆல்ரெடி நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு 7 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் நான் உன்னை பயங்கரமா மிஸ் பண்ணேன். இப்போவும் எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ற, ஏன் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனா ஹீரோயின் இதுக்கும் எதுவுமே பதில் சொல்ல மாட்டா. இப்போதைக்கு எனக்கு வேற வழியே இல்லை, நானே உன் மேல டயர்ட் ஆகுறேனா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். மறுநாள் நைட்டு ஹீரோயின் அவளோட வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு கால் வருது. யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். ஹீரோக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடனே உன்னை பார்க்கணும்னு சொல்றான் அப்படின்னு கூப்பிடுறான். இங்க ஹீரோக்கு உண்மையாவே தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. குடிச்சிட்டு வண்டியை ஓட்டியிருக்கான். கையில தான் சின்னதா அடிபட்டிருக்கு. அந்த காயத்துக்கே கட்டு போட்டு அட்மிட்டும் பண்ணி விட்டுறானுங்க. ஹீரோவே கத்திக்கிட்டு இருக்கான், டேய் காயமே இவ்வளோண்டு தான்டா, அதுக்கு எதுக்குடா நீங்க என்ன இங்க அட்மிட் பண்ணிருக்கீங்க, எனக்கு வீட்டுக்கு போகணும், என்னதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுறான். அப்புறம் பார்த்தாதான் இவனுக்கு தெரியுது ஹீரோயினை கூப்பிட்டுருக்கானுங்கன்றது. அடியே என்னடி நீ நைட் ட்ரெஸ்ஸோடய ஓடி வந்துட்ட, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான். அப்பதான் இவன் டே கம்முனுறா கண்ணடிக்கிறான். ஹீரோயின் குழந்தை வேற தனியாவே விட்டுட்டு ஓடி வந்துட்டா. அதனால இவ போயிடலாம், நீ நல்லா தானே இருக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு திரும்பி போறா. ஐயோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுனதே நான் மறந்துட்டேன், எனக்கு ரொம்ப வலிக்குது, வா வா அப்படின்னு கூப்பிடுறான். உடனே ஃப்ரெண்டுக்காரனும் என்ன சொல்றேன்னா நாங்களாம் ரொம்ப குடிச்சிருக்கோம், அதனால பேஷண்ட் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு இவனை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நைட்டு இருந்து பார்த்துக்கோங்க, நாளைக்கு காலையிலேயே நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் செமையா திட்டிக்கிட்டு இருக்கா, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறே, உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு எத்தனை வயசு ஆகுது, இப்போ கூட பொறுப்பே இல்லாமல் இப்படிதான் சுத்துவியா அப்படின்னு செமையா திட்டிக்கிட்டு இருக்கா. எழுத்த உடனே மடியில் உட்கார வச்சுக்கிறான். எதுக்காக நீ என்னை திட்டிக்கிட்டே இருக்க, எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு எவ்வளோ வலிக்குது தெரியுமா, ஆனால் நீ என்னை திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னும் போது உன்னை திட்டுறது இல்லடா, உன் கை காலெல்லாம் நல்லா உடச்சி விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறா. உண்மையாகவே அவனுக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடுது. அதோட மறுநாள் காலையில் ஹீரோயின் சீக்கிரமே எழுந்துக்கிறா. என்ன குழந்தை அங்கே தனியாகவே இருக்கான் இல்லையா, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறா. இல்லை நீ போகாத, நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்லும் போது இல்லை எனக்கு வீட்டுக்கு போனால் தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க முடியும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அர்ஜென்ட்டாக கிளம்புறா. போறதுன்னு ஆயிடுச்சு, என்னோட கோட்டையாவது போட்டுட்டு போ, இதே நைட் ட்ரெஸ் ஒடிய போகாத அப்படின்னு சொல்லி இவன் கோட்டை கொடுத்து அனுப்புறான். அங்க போனா குட்டி பையன் அழகா எழுந்து கிளம்பிட்டு இருக்கான் ஃபுல்லா. அம்மா நானே ரெடி ஆயிட்டேன் பாத்தியா ஸ்கூலுக்கு, ஆனா நீ இல்லைன்னு நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா, நீ என்னை விட்டுட்டு எங்கம்மா போனேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். இல்லம்மா நான் உனக்காக டிஃபன் வாங்குறதுக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. அதோட மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோவோட அம்மா வராங்க. அவங்க வந்த உடனே இந்த 5 வருஷம் நீ என்ன பண்ண, இப்போ எதனா வேலை பண்ணுறியா, எதனா படிச்சியா அப்படின்னு சொல்லி இவளை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. இவ்வளோ சொல்கிறான், ஆமாம் நான் லா படித்தேன், அதுவும் ஜெயிலே இருந்து படித்தேன், இப்போ நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அப்புறம் தான் அவங்க அம்மாவை என்ன கேட்குறாங்கன்னா, என் பையனோட கம்பெனியில் தானே நீ வேலை செய்கிறேன்னு கேட்குறாங்க. உடனே அவ்வளோ மறைக்க முடியாமல் ஆமான்னு சொல்லிடுறா. சரி வா போகலாம், நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் அவ்வளோதானா, நீங்கள் எல்லாமே பேசிட்டீங்களா, என்கிட்ட என்ன சொல்லணும்னு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறா. அப்போ தான் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்ன கவரில் பணம் எடுத்துகிட்டு உன் மூஞ்சில் கடைசி என் பிள்ளையை விட்டுட்டு போயிடு, உன்னை என்ன பண்ணுவேன்னு பாரு, அப்படி இப்படின்னு மிரட்டுவேன்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ட்ராமாவில் வர சீன் எல்லாம் இங்கே கிடையாது, அந்த ட்ராமாவில் வர ஆக்ட்ரஸும் நான் கிடையாது, உன்னோட பாஸ்ட்டை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது, ஆனால் இப்போ நீ கரண்ட்டில் உன்னோட லைஃப்பை எப்படி அமைச்சிட்ருக்க அப்படின்றது தெரியணும்னு ஆசைப்பட்டேன், அதையும் உன் வாயால் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அதுக்காக தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். எனக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழறதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது, அது உங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வீட்டாண்ட ஹீரோவோட அம்மா ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோ கேட்குறான், என்னதான் ஆச்சு அப்படின்னும் போது, நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும், அது எங்கள் 2 பேரோட பர்சனல் அப்படின்னு சொல்லிடுறா. சரிவா உன்னோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஐயோ என் வீட்டுக்கா, என் வீட்டில் டேப்பில் தண்ணி வரல, வீடே குப்பையாக கிடக்குது, அது மட்டும் இல்லாமல் நான் 1 வாரமாக பாத்திரத்தெல்லாம் கழுவல,
1 மாசமா துணியெல்லாம் துவைக்கல அப்படின்னு சொல்றா. எப்படி இருந்தாலும் சரி இன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தே ஆவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் விடுற மாதிரி தெரியல. தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் இது மட்டும் பண்ணாத. ஒரு நாள் நானே வந்துட்டு முன்னெச்சரிக்கையாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை கூப்பிடுறேன், நீ வா அப்படின்னு சொல்றா. ஆனா இவனுக்கு சந்தேகம் அதிகமாயிட்டே போகுது. எப்போ பாரு நீ என்னை அவாய்ட் பண்ணுற, இதையும் மறைச்சிக்கிட்டே இருக்க. எல்லா டைமும் நான் இப்படியே சும்மா போயிடுவேன்னு மட்டும் நினைக்காத. கண்டிப்பாக சடனாக உன் வீட்டுக்கு ஒரு நாள் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஹீரோயினுக்கு ஐயோ உண்மையாகவே இவன் வந்துடுவானோ அப்படின்னு பயமாக இருக்குது. அதோட மறுநாள் வந்துட்டு ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக அவனோட வீட்டுக்கு போகிறா. வாசல்லையே ஹீரோவோட அப்பா நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மறுபடியும் என்னோட பிள்ளையோட லைஃப்பில் நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு. நான் அப்பயே உங்ககிட்ட வார்ன் பண்ணேன், ஆனால் நீ மறுபடியும் அதை கேட்காம என் பிள்ளையோட லைஃப்பை கெடுக்கலான்னு அவன் வாழ்க்கைக்கு வந்திருக்க. நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். இதுக்கப்புறம் நீ அவனை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கா. இன்னைக்கு நைட்டே நீ ஊரை விட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ தான் ஹீரோயின் வாய் திறக்கிறா. நான் வந்துட்டு உண்மையாக உங்களோட பையனோட லைஃப்பில் வரவே கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் உங்கள் பையன் என்னை மறக்கவே இல்லை, நானும் அவனை மறக்கவே இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சாலும் உங்கள் பையனோட லைஃப்லேருந்து என்னை வெளியில் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அவருக்கு செம கடுப்பாயிடுது. இப்போ கூட உங்கள் பிள்ளைய பார்க்கறதுக்காக தான் போகிறேன் மாமா. அது மட்டும் இல்லை, இனிமேல் நான் வந்து இங்கே உங்கள் புள்ள வீட்லேயே தங்கிடலான்னு இருக்கேன். நான் ஒரு இடத்துல அவர் ஒரு இடத்துல ஏன் இருக்கணும் சொல்லுங்கள். எங்கள் 2 பேரோட மனசும் ஒரே இடத்துல இருக்கும் போது நாங்கள் 2 பேரும் எதுக்கு தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவரை பயங்கரமாக நக்கல் அடிக்கிறா. அவர் செம்ம கடுப்பாயிடுறாரு. அவருக்கு கொஞ்சமும் கண்டுக்காம இவ பாட்டுட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. ஹீரோ உட்காந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ வரும்போது ரொம்ப பரபரப்பா வரா. என்ன ஆச்சு உனக்கு, என்ன ஆச்சு, எதுக்காக இந்த நேரத்துக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறான். ஆனா ஹீரோயின் இந்த வாட்டி வரும்போது ஒரு தெளிவான முடிவோட தான் வந்துட்டா. இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி ஹீரோவை விட்டு போறதா இல்லை அவ. ஹீரோ என்ன சொல்றானா, இது பாரு, நான் உண்மையாவே என்னோட வீட்டில் ரொம்ப நல்ல பிள்ளையா வேலை பார்த்துட்டு இருந்தேன். நீ தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்ட. ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். கண்டிப்பா நீ என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் அவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு அப்படின்னு ஒத்துக்கிறா. ஹீரோயின் கிளம்புன உடனே ஹீரோட அப்பா கால் பண்றாரு. கால் பண்ண உடனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறான். வீட்டுக்கு நீ வரதே இல்லை, அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என்ன பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லா விஷயமும் இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லை. தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு பையன் இருக்கான்றதையும் மறந்துடுங்க. உங்களோட பிஸ்னஸை நான் பார்க்கல, என்னோட ஓன் பிஸ்னஸை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு உங்களோட காசு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு எல்லா விஷயமும் இப்போ தெரிஞ்சிடுச்சு. ஹீரோயினுக்கு புதுசாக டிசைனர் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஒரு வைர நெக்லஸும் வாங்கி வச்சிருக்கான். தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, இதுக்கு மேலே லேட் பண்ண முடியாது என்னால் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு எல்லாமே ஓகே, ஆனால் எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னால் உனக்கு டைம்லாம் தர முடியாது, இதுக்கு மேலே ஆல்ரெடி 7 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு, எனக்கு 1 மாதம் டைம் கொடு அப்படின்னு கேட்குறா. இப்போ 1 மாதம் நீ என்ன பண்ண போகிற? ஆல்ரெடி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம். இப்போ 1 மாதம் எதுக்கு உனக்கு டைம் அப்படின்னு கேட்குறான். இவளுக்கு இன்னும் குழந்தை விஷயத்த சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. அந்த டைமுக்கு ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, உடனே கிளம்பி வா அப்படின்னு கூப்பிடுறா. எனக்கு பதில் சொல்லாமல் நீ இங்கேருந்து போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையை பிடிச்சி நிறுத்துறான். தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. கண்டிப்பாக இதுக்கு மேலே உனக்கு சான்ஸே கிடையாது, அதுக்கப்புறம் உன்னை கடத்திட்டு போய் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை இந்த ஒரே 1 மாதம்தான் அப்படின்னு சொல்கிறா. குட்டி பையனுக்கு ரொம்ப ஜுரமாக இருக்குது. அந்த டைமுக்கு இவன் இவங்க அம்மா இவ்வளோ மேக்கப்பில் இருக்கிறத பார்த்த உடனே, அம்மா ரொம்ப அழகாக இருக்கீங்கம்மா இன்னைக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் வந்துட்டு யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கோங்களேன், எனக்கும் ஒரு டேடி வேணும், இல்லைன்னா நானே உங்களுக்கு அழகான டேடியாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நீ இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீ சைலண்ட்டாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிடுறா. குழந்தைக்கு கொஞ்சம் பெட்டரான உடனே குழந்தைய கூட்டிகிட்டு வெளியில் ஷாப்பிங்க்கு போகிறா. அந்த பையன் இது வேணும் அது வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. கரெக்டாக அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராங்க. ஐயோ நீ டக்குன்னு போயிட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காரு, நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறா. குட்டி பையன் நேரம் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஹீரோ பார்த்துட்டு அவனுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. நேராக ஹீரோ பக்கத்தில் போயிட்டு நான் இங்கே உட்காரலாமா, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசலாமா அப்படின்னு கேட்குறான். ஹீரோக்கே ஷாக்கு. என்கிட்டயா பேச போகிற, சரி வா உட்காரு தாராளமாக பேசு அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? எங்கள் அம்மாவுக்கு வந்து பாய் ஃப்ரெண்டே கிடையாது, எங்கள் அம்மா ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பாங்க,
அவங்க வேலை கூட செய்கிறாங்க தெரியுமா, நல்லா குக் பண்ணுவாங்க, என்ன நல்லா பார்த்துப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க, நீங்கள் ஏன் எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்குறான். டே குட்டி பையா, இந்த மாதிரி எல்லாம் எல்லாருக்கிட்டையும்லாம் கேட்கக்கூடாது. உங்கள் அம்மா ப்ரிட்டியாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவ ரொம்பவும் ப்ரிட்டியா இருப்பா உங்க அம்மா மாதிரியே அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வரான். டே உனக்கு குழந்தெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டா என்கிட்ட மறைச்ச, அப்படியே உன்ன மாதிரி இருக்காண்டா அப்படின்னு சொல்றான். பைத்திய மாதிரி ஏதாவது பேசாத, அந்த பையன் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஏண்டா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நம்ம சின்ன வயசு போட்டோ எடுத்து பாரு, நீ இப்படியேதான் இருப்ப சின்னதுல அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோக்கு அது கரெக்டாக தெரியல, ஏன்னா அடுத்தவங்களுக்கு தானே நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோன்றது தெரியும். அதனால ஹீரோ நீ சும்மா இரு, குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பேசணுன்னே இல்லாமல் பேசாத அப்படின்னு திட்டுறான். நான் இப்போ கிளம்ப போகிறேன், நீ ரொம்ப நேரமாக தனியாக இருக்க, நீ கால் பண்ணி உங்கள் அம்மாவை வர சொல்லு, உங்கள் அம்மா நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் நம்பரை சொல்ல வரான். ஆனால் அப்புறம் என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மா ரொம்ப ப்ரிட்டியாக இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு எங்கள் அம்மா நம்பர் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அவர் கால் பண்ணாருன்னா எங்கள் அம்மாவுக்கு செமையாக கோவம் வந்துடும், இவர் பேட் பாயாக இருந்தாருன்னா அப்படின்னு சொல்கிறான். சரிடா எப்பா, உங்கள் அம்மாவோட நம்பரை நான் கேட்கல, காதை மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஃப்ரெண்டு. டேய் இதுதான் உன்னோட அம்மாவோட நம்பரா அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட நம்பர் வந்த உடனே செமையாக ஷாக் ஆகிடுறான் ஹீரோ. உடனே இவனும் ஆமாம் இதான் எங்கள் அம்மாவோட பேர், இதுதான் எங்கள் அம்மாவோட நம்பர் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோக்கு இவனை இப்போதான் ஒத்து கவனிக்கும் போது ஃப்ரெண்டு கூட வந்தான் இல்லையா அந்த குட்டி பையன், அம்மானு கூப்பிட்டுருப்பான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு அப்படியே அவனை மறைச்சாப்பில் கூட்டிகிட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. அப்போனா இதை தான் இவ்வளோ நாளாக அவன் நம்மக்கிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு புரிஞ்சிடுது ஹீரோக்கு. நீ இங்கேயே உங்கள் அங்கிள் கூட இரு, நான் போயிட்டு உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பயங்கர சந்தோஷத்துல குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ, அவளை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி கிளம்புறான். வெளியில வரும்போது ஹீரோயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே தான் வரான். ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு ஃப்ரெண்டு எப்போ வருவா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ அவகிட்ட குழந்தைய ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு இவ பிளான் பண்றா. ஹீரோ கால் பண்றான்னு அட்டன் பண்ண உடனே இவ்வளோ நாளா இந்த விஷயத்த எதுக்காக என்கிட்ட மறைச்ச அப்படின்னு கேட்குறான். ஹீரோவை பார்த்த உடனே பதட்டமாயிடுது. ஹீரோயினுக்கு என்ன பண்றது என்ன சொல்றதுன்னு தெரியாம அவ பாட்டுன்னு தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடற. ஹீரோவும் துரத்த ஆரம்பிச்சிடறான். அந்த இடத்துக்கு வேக வேகமா ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு விஷயம் தெரிஞ்சு வந்துடுறான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்துடுறா. எங்கடா உங்க அம்மா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது அம்மா அங்க பாரு யாரோ துரத்துறாங்க அம்மாவை, அம்மா பாட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு குட்டி பையன் சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே உண்மையாவே மாடி மேல ஏறி ஏறி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க ரெண்டு பேரும் என்னதான் பண்றாங்க, எதனா காம்படிஷன் எதனாவா, எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தலை தெறிக்க ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கரெக்டா ஒரு வழியா ஹீரோ பிடிச்சிடறான். இதுக்கு மேல தயவு செஞ்சு ஓடாத, என்னால முடியல அப்படின்னு சொல்லி காத்துறான். எதுக்காக நீ இந்த விஷயத்த இவ்வளவு நாளா என்கிட்ட மறைச்ச அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் என்னால சொல்ல முடியல, எங்க நீங்கள்லாம் சேர்ந்து என் குழந்தைய பிரிச்சிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருந்தது, அது மட்டும் இல்லாம எனக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருந்தது அப்படின்னு சொல்றா. இந்த 7 வருஷத்துல நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் இல்ல, அந்த 5 வருஷம் நீ ஜெயிலில் இருக்கும் போது என்னை பார்க்காம தடுத்ததுக்கு காரணம் எல்லாமே இதுதானா, வெளியில வந்த பிறகு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு தெரிஞ்சும் எதுக்காக நீ என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லி திட்டுறான். அதுக்கப்புறம் தான் அவள் உங்கள் அப்பா அப்படின்னு சொல்ல வரும்போது ஹீரோக்கே எல்லாமே தெரியும் இல்லையா, எனக்கு எல்லாமே தெரியும், எங்கள் அப்பா தான் இதெல்லாம் பண்ணாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதுக்கு மேலே என்ன நடந்தாலும் சரி, யார் எது சொன்னாலும் சரி, நானும் என் பிள்ளையும் ஒன்று விட்டு போகிறதா இல்லை, அதை ஓப்பனாக நான் உங்கள் அப்பா கிட்டேயே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாளா. ஹீரோக்கு செம்ம சந்தோஷம். இதை தான் நீ முதல்லயே பண்ணியிருக்கணும், என்னோட டைம் எல்லாம் நீ வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவ்வளோதான். அடே என்னடா இவங்க ரெண்டு பேரும் வெட்டிப்பாங்கன்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ என்னென்னா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட கண்ணை மூடுறாங்க. ஸோ இதோடய இந்த மூவி முடியுது. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.